ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக். இன்னைக்கு நாம நம்ம ஐ எம் த ஃபேட்டட் வில்லன் மான்வாவோட அடுத்த எபிசோட்ஸ 17ல இருந்து 19 வரைக்கும் தான் பார்க்க போறோம். சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சீனை ஓபன் பண்ணா ஒரு இடத்துல 3-4 மான்ஸ்டர்ஸ் உட்கார்ந்து ஏதோ வித்தியாசமான கேம் விளையாடிட்டு இருக்காங்க. அப்போ அங்க ஒரு பொங்கு கோவமா வர்றா. அவ யாருன்னா நம்ம ஹீரோவால கொல்லப்பட்ட ஏச்சென்னோட லவ்வர் ஏல் யூலி. அவ வந்ததும் அந்த மான்ஸ்டர்ஸ், என்னாச்சு இளவரசி, உங்களை யாரு கோவப்படுத்துனாங்கன்னு சொல்லுங்க, அவனை நாங்க அப்படியே பச்சையா சாப்பிடுறோம் அப்படின்னு பில்டப் கொடுக்கறாங்க. அந்த பொண்ணு கண்ணீர் மல்க, பிரதர் சென் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொல்லப்பட்டுட்டான், நாம அவனுக்காக பழி வாங்கியே ஆகணும் அப்படின்னு வெறியா சொல்றா. அப்போ உள்ள இருந்து அவளோட பாதுகாவலர் ஆண்ட் ஷூ வந்து, யங் மிஸ், நீங்க நிதானமா யோசிக்கணும், அவனை கொன்னது சாதாரண ஆளு கிடையாது, அப்பர் ரியல்ம சேர்ந்த கூசாங்கே, அவரோட ஃபேமிலி ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல், அவங்களுக்கும் நமக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப்பை கெடுத்துக்க வேண்டாம், இந்த பகை வேணாம் அப்படின்னு வார்னிங் தராங்க. ஆனா அவ என் காதலன், அவனை கொன்ன அந்த கூசாங்கேவை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு கத்துறா. இப்போ சீன் கட்டாகி நம்ம எம்சி கூ சாங்கைய காட்டுறாங்க. அவர் கையில ஒரு பில்ல வச்சுக்கிட்டு, பரவாயில்லையே கியூஹான், கொஞ்ச நாளிலேயே உன்னோட டேலண்ட்டை யூஸ் பண்ணி இந்த பில்ல சூப்பரா உருவாக்க கத்துக்கிட்ட அப்படின்னு லின் கியூஹான பாராட்டுறாரு. அவளும் வெக்கப்பட்டுக்கிட்டே, எல்லாம் நீங்க கொடுத்த அந்த ஆல்கெமி புக்னால தான் யங் மாஸ்டர் அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுறா. அப்போ திடீர்னு வெளிய வானத்துல பயங்கரமா இடி இடிக்குது, மின்னல் வெட்டுது. ஐயோ, வெளியே என்ன நடக்குது அப்படின்னு அந்த பொண்ணு பதறுது. ஆனா நம்ம ஹீரோ அதையெல்லாம் ஒரு துளி கூட கண்டுக்காம தன்னோட வேலைக்கார பொண்ணு உரிச்சு கொடுக்கிற பழத்தை சாப்பிட்டுக்கிட்டு செம ரிலாக்ஸ்டா உட்கார்ந்துட்டு இருக்காரு. வெளியே பார்த்தா அந்த ஏல் யூலியோட ஏன்ஷியன்ட் டிவைன் மவுண்டன் மான்ஸ்டர்ஸ் மொத்தமா வந்து லின் ஃபேமிலி முன்னாடி நிக்குது. 4 பெரிய டீமன்ஸ் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் ஷாக் ஆகி இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்கன்னு பயந்து நடுங்குறாங்க. அந்த கூசாங்கேவை வெளியே அனுப்புங்க, இல்லனா இந்த இடத்தையே அழிச்சிடுவோம் அப்படின்னு அந்த மான்ஸ்டர் கூட்டத்தில இருந்து ஒருத்தன் திமிரா கத்துறான். அப்போ கரெக்டா எல்லாரும் ஷாக் ஆகிற மாதிரி ஒரு மரண மாசான விஷயம் நடக்குது காய்ஸ். வானத்தில இருந்து ஒரு பிரம்மாண்டமான தங்கலிற கை சல்லுன்னு கீழே வருது. அந்த ஓவரா பேசின மான்ஸ்டரை அப்படியே ஒரு கொசுவ நசுக்கிற மாதிரி சப்பையா நசுக்கி போடுது. அந்த வானத்திலிருந்து வந்த கோல்டன் எனர்ஜி ஹேண்ட் கீழே இறங்கினதும் டமால், அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் அந்த டெரிஃபைங் பவரை பார்த்து பயத்துல நடுங்கி போய் நாலா பக்கமும் செதறி ஓடுறாங்க. அந்த அட்டாக் முடிஞ்சதுக்கு அப்புறம் கீழே பார்த்தா, சப்பா, அங்க அந்த மான்ஸ்டரோட ஒரு சின்ன எலும்பு, ஒரு பிடி சாம்பல் கூட மிஞ்சல. ஒரே அடியில மொத்தமா அழிச்சிட்டாரு நம்ம ஹீரோ. இத பார்த்த அந்த மான்ஸ்டர் ராணி ஏல் யூலி என்ன நடக்குதுன்னே புரியாம பயத்துல அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறா. அப்போ அந்த காத்துல பறக்கிற சாம்பல் துகள்களை ஒரு வயசான பாட்டி ஆண்ட் ஷூ புடிச்சு பாக்குறாங்க. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம், இந்த ஆன்ஷியன்ட் ஃபேமிலி மான்ஸ்டர்ஸுக்கு எவ்வளவு பெரிய தைரியம் இருந்தா இங்க வந்து சண்டைக்கு நிப்பாங்க, ஆனா நம்ம யங் மாஸ்டர் ஒரே ஸ்ட்ரைக்ல அவனை மொத்தமா அழிச்சிட்டாரே அப்படின்னு ஷாக் ஆகி பேசுறாங்க. இப்போ கதையில ஒரு குட்டி ட்விஸ்ட் காய்ஸ். அந்த வயசான பாட்டி இவ்வளவு நேரமா செகண்ட் டைமென்ஷனுக்குள்ள மறைஞ்சு நின்னு வெளியே நடக்கிற எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களுக்கே ஹீரோவோட அந்த பவரை பார்த்ததும், ஐயையோ, இவன் பவர் ரொம்ப ஆபத்தா இருக்கே அப்படின்னு ஒரு நிமிஷம் பயந்துட்டாங்க. உடனே அந்த பாட்டி வெளியே வந்து அந்த மான்ஸ்டர் ராணி கிட்ட, யங் மிஸ், நீங்க இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, வாங்க நம்ம உடனே இங்கிருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு அவசரப்படுத்துறாங்க. இத நம்ம ஹீரோக்கு பின்னாடி இருக்கிற அந்த டார்க் என்டிட்டி ஓல்டு மிங் பார்த்துட்டு, பரவாயில்லையே, இந்த பாட்டி ரொம்ப உஷாரா இருக்கா, நம்ம யங் மாஸ்டரோட பவரை பார்த்தோன்னே எஸ்கேப் ஆக பாக்குறாளே அப்படின்னு நினைக்குது. உள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம ஹீரோ கூச்சாங்கே லேசா ஒரு ஸ்மர்க், வில்லத்தனமான சிரிப்பு பண்ணிட்டு, சரி அவங்கள நேர்லயே போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு கெத்தான வாக்க விட்டு வெளியே வராரு. அவர் வெளியே வந்ததும் அங்க இருக்கிற எல்லாரும் பயபக்தியோட குனிஞ்சு வணக்கம் வைக்கிறாங்க. அப்போ அந்த மான்ஸ்டர் பொண்ணு ஏல் யூலி, ஓஹோ, இவன் தான் அந்த அப்பர் ரெல்ம்ல இருந்து வந்தவனா அப்படின்னு கோபமா முறைச்சு பாக்குறா. இந்த நேரத்துல ஹீரோவோட சிஸ்டம் நோட்டிபிகேஷன் டிங்னு காட்டுது. இப்ப அவர்கிட்ட மொத்தம் 800 பாயிண்ட்ஸ் ஏறி இருக்கு. மைண்ட் வாய்ஸ்ல, வந்த வேலையாச்சு, பாயிண்ட்ஸும் ஏறிச்சு. நிலைமை மோசமாகிறத பார்த்த அந்த பாட்டி சீனை எப்படியாவது கூல் பண்ண பாக்குறாங்க. யங் மாஸ்டர் கூச்சாங்கே, அப்பர் ரெல்ம்ல உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் ரொம்ப நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கு, நாம எதுக்கு இங்க சண்டை போட்டுக்கணும், ப்ளீஸ் எங்களை மன்னிச்சுடுங்க அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அந்த மான்ஸ்டர் ராணி செம திமிரா, நீ எதுக்கு அவன்கிட்ட போய் கெஞ்சுற, அப்பர் ரெல்ம்ல நம்ம ஃபேமிலியும் ரொம்ப பவர்ஃபுல் தான், நீ பயப்படாத அப்படின்னு கத்துறா. உடனே அந்த பாட்டி அவளை அடக்கி, வாய மூடு, நம்ம ஃபேமிலி ஒன்னும் இவரோட ஃபேமிலி அளவுக்கு பெரிய ஆட்கள் கிடையாது, கம்மு நீரு அப்படின்னு முகத்துல அடிச்ச மாதிரி திட்டுறாங்க.
இத பார்த்த நம்ம ஹீரோ கூச்சாங்கே ரொம்ப கேஷுவலா கைய கட்டிக்கிட்டு, சரி இப்போ உங்களுக்கு என்னதான் வேணும்? இவங்க 2 பேருமே அப்பர் ரீல்ம்ல இருக்கிற கிரேட் ஃபேமிலியை சேர்ந்தவங்கன்னு தெரிஞ்சதும் அங்க இருக்கிற அந்த புலி மான்ஸ்டருக்கு அப்படியே ஷாக் ஆயிடுது கைஸ். நம்ம ஹீரோ கூசாங்கே ரொம்ப அசால்ட்டா, சரி இப்போதைக்கு எல்லாம் சால்வ் ஆயிடுச்சு, இனியும் எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆனா எதிர்காலத்துல ஏதாவது நடந்தா அப்ப நான் யாருன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படின்னு ஒரு மறைமுகமான வார்னிங்க நக்கலா தூக்கி போடுறாரு. இதை கேட்டதும் அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் பயத்துல உறைஞ்சு போறாங்க. அந்த வயசான பாட்டி ஆன்டி ஷூ அந்த பயத்துல நடுங்கி அழுதுகிட்டே உட்கார்ந்திருக்காங்க. ஏன்னா கூசாங்கியோட பேக்ரவுண்ட் எவ்வளோ பயங்கரமானதுன்னு அவங்களுக்கு தெரியும். பாட்டி அழுவுறத பார்த்ததும் அந்த பொண்ணு லியூலி கோவமா முன்னாடி வரா. அந்த பாட்டி பதறி போய் அவ காலை பிடிச்சு, யங் மிஸ் ப்ளீஸ் இவர்கிட்ட உடனே மன்னிப்பு கேளுங்க, இவர் முன்னாடி நாம ஒரு தூசுக்கு சமம் அப்படின்னு கெஞ்சுறாங்க. ஆனா அந்த திமிரு பிடிச்ச லியூலி, என்னது நான் இவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா, அதெல்லாம் என்னால முடியாது, கிளம்புக போலாம் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா திரும்புறா. நம்ம எம்சி கூசாங்கே அவளை பார்த்துட்டு மனசுக்குள்ளேயே, இவளோட ஆன்மாவை சாப்பிட்டா வேற லெவல் டேஸ்டா இருக்கும் போலயே, மத்தவங்கள விட இவளோட ஸ்பிரிச்சுவல் பவர் லக் அதிகமா இருக்கு அப்படின்னு ஒரு டெவில் ஸ்மைல் பண்றாரு. சத்தமா அவளை பார்த்து, ஏய் நீ இங்க வந்து இவ்வளோ பெரிய சீன் போட்டுட்டு அப்படியே போயிடலான்னு நினைக்கிறியா? இப்போ நீ சாக போறியா இல்ல என் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க போறியா அப்படின்னு கேட்டுட்டு தன்னோட மரண மாசான பிரஷரை அப்படியே ரிலீஸ் பண்றாரு. அந்த பயங்கரமான சக்தியை பார்த்ததும் அந்த ராணிக்கே கை கால் நடுங்க ஆரம்பிச்சிருச்சு காய்ஸ். இவன் சாதாரண ஆள் இல்ல, நிஜமாவே அப்பர் ரீல்ம்லயே டாப் ஃபேமிலில இருந்து வந்திருக்கான் அப்படின்னு அவளுக்கு இப்பதான் உரைக்குது. கூசாங்கே திரும்பவும் அவளை பார்த்து, நான் முதல்லயே சொன்னேன், ஒன்னு மன்னிப்பு கேளு இல்ல என் முன்னாடி மண்டிகிடு அப்படின்னு சிம்ம குரல்ல மிரட்டுறாரு. அப்போ கரெக்டா நம்ம ஹீரோவோட நிழல் மாதிரி இருக்கிற அந்த ஓல்டு மிங் வெளியே வந்து, யங் மாஸ்டர் என்ன பண்ணணும் சொல்லுங்க அப்படின்னு கேக்குறாரு. நம்ம ஹீரோ ரொம்ப கூலா, சரி இவங்க சொன்ன பேச்ச கேட்கலல்ல, எல்லாரையும் ஒவ்வொருத்தரா கொல்ல ஆரம்பி அப்படின்னு செம கேஷுவலா ஆர்டர் போடுறாரு. இந்த கொடூரமான மிரட்டலை கேட்டதும் அந்த லியூலியோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் அலறி அடிச்சு, யங் மிஸ் ப்ளீஸ் இவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுங்க, நாங்க சாக விரும்பல அப்படின்னு கதறாங்க. ஆனா அவ இன்னும் பிடிவாதமா முடியாதுன்னு நிக்கிறா. இந்த கேப்ல நம்ம ஹீரோவோட வேலைக்கார பொண்ணுங்க ஒரு சேரை கொண்டு வந்து போடுறாங்க. நம்ம கூசாங்கே அதுல ஒரு ராஜா மாட்டம் கெத்தா கால் மேல காலை போட்டு உக்காந்துக்கிட்டு கையில ஒரு கப் டீயை வச்சுக்கிட்டு, சரி இப்போ உங்களோட அடுத்த கேம் ஆரம்பிக்கலாமா அப்படின்னு ஒரு மாசான லுக்ல பாக்குறாரு. இதோட இந்த எபிசோட் முடியுது கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு புதுசா வந்திருந்தா அந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்திட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் தட்டிடுங்க. அப்பதான் அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களை தேடி வரும். அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய்.